எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 92வது தசகம், கர்மமும் பக்தியும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, பரவாயில்ல, எல்லாரும் நிதானமாக முழுசும் பாருங்கள். ஈசனான குருவாயூரப்பா வேதங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்கள் அனைத்தையும் பயனில் பற்றின்றி ஆற்றப்பட வேண்டும் என்ற சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. இதை நன்கு உணர்ந்து அனுஷ்டித்து அவற்றின் பயனை கருதாமல் தங்களுக்கு என அர்ப்பணமாக செய்து அதனால் கர்மாக்களை போக்கக்கூடிய ஞானத்தை நான் பெறுவேனாக. வேதங்களில் விளக்கப்பட்ட எந்த ஒரு கர்மாவிலும் எனது மனம், சொல், செயல் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு விளக்கப்பட்ட கர்மம் ஏதாவது என் செயலில் தவிர்க்க இயலாது நேர்ந்து விடுமானால் அதையும் ஞான வடிவமே எடுத்த தங்களிடத்தில் அர்ப்பணம் செய்து விடுகிறேன். குருவாயூரப்பா, வேதத்தில் கூறப்பட்ட கர்ம யோகத்தினின்றும் மாறுபட்ட தங்களது பஜனையாகின்ற பூஜை உருவகமான கர்மயோகம் வெகு விரைவில் தங்களது அருளை அளிக்கக்கூடியது. அவ்வாறான பூஜையில் மிக்க அழகு வாய்ந்ததும் சுத்த சத்வரூபமானம் ஆனதுமாகிய தங்களது திருவுருவை கல்லிலோ மண்ணிலோ வேறு ஏதாவது ஒரு பொருளிலோ அல்லது மனதிலோ எவ்வகையிலாவது மனதில் இருத்தி தமது சக்திக்கு தகுந்தவாறு உண்மை பக்தியினால் புனிதமாக்கப்பட்டதுமான புஷ்பங்களாலும் சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களாலும் சிறந்ததான பூஜையை நாள்தோறும் செய்து கொண்டு தங்களது அருளை நாடுவேனாக. அறியாமையால் தங்களது திருவிளையாடல்களை கேளாமலும் பஜனை செய்யாமலும் இருக்கும் பெண்களுக்கும் 4ஆம் வர்ணத்தவரும் மிகவும் இறங்கத்தக்கவர்கள். அது போனால் போகட்டும், அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் தங்கள் திருவடியை அடையும் பேறு பெற்ற அந்தணர்கள் அமைதியை நாடாமல் வாழ்கிறார்களே என்பது பற்றித்தான் வருந்துகின்றேன். அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக பூஜைகளை பிறருக்கு செய்வித்து கொண்டு பலபடியாக பலரால் புகழ்ந்து போற்றப்படுகின்ற தங்களது திருவிளையாடல்களுக்கு செய்தி சாய்க்காமல் உயர்குல பிறப்பாலும் கல்வியாலும் செருக்குற்று எதையும் செய்யாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருள் என்னையும் ஒருவனாக செய்து விடாதீர்கள். பெரும் பாவியான இவன் தன்னுடைய தீய நடத்தையை மறைக்க கிருஷ்ணா என்றும் ராமா என்றும் பிதற்றுகின்றான். வெட்கமற்ற இவனுடைய சொல்லினால் என்னுடைய உற்றார் உறவினர்களுடன் கலந்து பேசி செய்ய வேண்டிய பல செயல்கள் தடைப்பட்டன. வீணிலே பொழுதுபோக்கும் என் சகோதரன் எப்பொழுதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே சேவிக்கின்றானாம் என்றெல்லாம் சிலர் தங்களிடம் உண்மையில் பக்தி செலுத்தும் அறிவாளிகளை நிந்தனை செய்கின்றார்கள். உறக்க சிரித்து கேலி செய்கிறார்கள். அவர்களைப் போன்று என்னை செய்து விடாதீர்கள். கிருதயுகத்தில் தாங்கள் மரவுரி, மான்தோல், பூணூல், அக்கமாலை, தண்டம், கமண்டலம் தரித்த வெண்ணிற பிரம்மச்சாரி வடிவத்தில் விளங்குகின்றீர்கள். அப்பொழுது மனிதர்கள் தவத்தினால் தங்களை மகிழ்விக்கிறார்கள். திரேதாயுகத்தில் சிறுவம் இவற்றை தரித்த சிவந்த மேனி கொண்ட வேள்வி உருவமாக வழிபடுகிறார்கள். துவாபர யுகத்தில் ஒளிமயமான சுதர்சன சக்கரத்தையும் கதாயுதத்தையும் ஏந்திய சியாமள வண்ணனாக தந்திர சாஸ்திரத்தில் சொல்லியபடி சேவிக்கிறார்கள். இக்கலியிலோ நீலமேக சியாமளனான தங்களை நாம சங்கீர்த்தனம் முதலிய பஜனைகளால் மனிதர்கள் வழிபடுகிறார்கள். முரணை வதம் செய்த குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட இந்த கலியுகம் மற்ற யுகங்களை காட்டில் மிகவும் சிறப்புடன் விளங்குகின்றது. பக்தர்கள் வேண்டுவதை அளிக்கும் குருவாயூரப்பா, இக்கலியில் சிறிதும் சிரமமற்ற நாம சங்கீர்த்தனம் முதலிய எளிய வழிகளால் தாமதமின்றி மக்கள் தங்களுடைய அருளை பெறுகிறார்கள். ஆகையால் கிருத்தயுகத்திலும் திரேதாயுகத்திலும் துவாபர யுகத்திலும் பிறந்தவர்கள் கூட இக்கலியுகத்தில் வந்து பிறக்க விரும்புகிறார்கள் அல்லவா? பெரும் புண்ணியம் செய்து அதனால் இக்கலியில் பிறக்கும் பேறு பெற்ற எங்களை உலகியல் சுகமான புலன் நுகர் பொருட்களினால் ஏமாற்றிவிட வேண்டாம். இக்கலியுகத்தில் தங்களிடம் பக்தி செய்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதிலும் திராவிட தேசமான தமிழகத்தில் மேலும் அதிகமாக இருப்பார்கள். அதிலும் சிறப்பாக புண்ணியமான காவிரி கரையிலும் தாமிரபரணி கரையிலும் வைகை கரையிலும் மற்றும் மேற்கு நோக்கி பாய்கின்ற நர்மதை நீலா நதிக்கரையிலும் மிகவும் அதிகமாக காணப்படுவார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரபுவான குருவாயூரப்பா இந்த பிரதேசத்தில் பிறவி பெற்றவனாகவும் தங்களிடம் சிறிதளவாவது பக்தி பூண்டுள்ளவனுமான உள்ள என்னை ஆசைகளாகிற கயிறுகளால் இருக கட்டி கலற்றி விடாதீர்கள். பகவானே, எனக்கு தங்களிடம் பரிபூர்ணமான பக்தி உண்டாக செய்யுங்கள். முன்னொரு காலத்தில் பரீட்சித் என்னும் மன்னவன் கருணையற்ற கலிபுருஷன் தர்மதேவதையை துன்புறுத்திய பொழுது அக்கலியை கொல்வதற்காக தன் வாளை உருவினான். ஆனால் அக்கலியின் பகவானை சேவிப்பதால் வெகு விரைவிலேயே பேறு பெறலாம் என்று நற்குணத்தைக் கண்டு உண்மையை உணர்ந்த அரசன் அவனை கொல்லாமல் விட்டுவிட்டான். இக்கலியில் தங்களது வழிபாடு வெகு விரைவிலேயே நற்பயனை அளிக்கிறது. பாவம் இவ்வளவு விரைவில் பயனை கொடுப்பதில்லை. மேலும் கலிபுருஷன் தங்களிடம் அடியார்களிடம் மிகவும் பயந்து நடுங்குகின்றான். அதனால் தங்களை வழிபடுவதற்கு முன்னரே அடியார்களை நோய் முதலியவற்றால் தங்களை வழிபட விடாத தடுத்து நிறுத்துகிறான் என்ற ஒரே காரணத்தினால் அக்கலிபுருஷனை தண்டிக்க வேண்டியது அவசியம்தான். அதாவது நோய் முதலியவற்றால் நான் தாங்களை வழிபடாதவாறு தடை செய்யும் கலியிடமிருந்து என்னை காத்தருள வேண்டும் என்று பட்டத்திரி சொல்கிறார்.
பரமாத்மாவான குருவாயிரப்பா, இந்த கலியுகத்தில் கங்கை, ஸ்ரீமத் பகவத்கீதை, காயத்ரி, துளசி, கோபிச்சந்தனம், சாலக்கிராம பூஜை, ஏகாதசி விரதம், பகவானது திருநாமங்கள் ஆகியவை 8ம் அதிக முயற்சியின்றியே தங்களுடைய அருளை பெருகச் செய்து விரைவில் முக்தி அளிப்பவை என்று மகர்ஷிகள் உபதேசித்துள்ளார்கள். இவ்வெட்டிலும் பற்றுள்ளவனாக என்னை செய்து அருளுங்கள். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, எவன் ஒருவன் உலகியல் முறையில் நடைமுறை செயல்கள் அனைத்தையும் பற்றின்றி ஆற்றி அதன் பயனை துறந்து முற்றிலும் தங்களையே சரணமடைகிறானோ அவன் அதன் பின் தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ பித்ருக்களுக்கோ கடன்பட்டவனாகவோ அடிமையாகவோ ஆவதில்லை. தாங்கள் அவன் மனதிலிருந்து கொண்டு அவன் மற்ற கருமங்களை செய்யாமல் விடுத்ததால் உண்டாகும் பாவம் அனைத்தையும் போக்கி விடுகிறீர்கள், அழித்து விடுகிறீர்கள். குருவாயிரப்பா, அப்படிப்பட்ட தாங்கள் எனது முற்பிரிவையின் பாவங்களால் விளைந்த தாபங்களை அழித்து தங்களிடம் பக்தியை வளர்த்தருள வேண்டுகிறேன். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.